கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி அனைவருக்கும் கல்வாரி அன்பின் ஊழியத்தின் சார்பாக 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டில் கிருபையாய் சமாதானமாய் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இன்றும் கர்த்தர் உங்களுக்காக இந்த 2026ஆம் ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, அது என்ன நீர்ப்பாய்ச்சல தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் நம்மளை சொல்கிறான்னு பார்த்தோம்னா, வேதம் சொல்லியிருக்கு நீர்ப்பாய்ச்சல தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்தில் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 31:12 சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாமல் இருக்கும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2025 வருஷம் எத்தனையோ தொய்வுகள், மனம் தொய்ந்து அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு எத்தனையோ தொய்வுகளை குறித்து கலங்கின ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த 2026 வருஷம் நீங்கள் தொய்ந்து போவதில்லை, உங்களை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தையும் போல் ஆசீர்வதிப்பார். அந்த தொய்ந்து போகாத அளவுக்கு அப்படி ஒரு நீர்ப்பாய்ச்சலை தருவார். எப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சல் நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இன்றே அது தோன்றும், நீங்கள் அறிவீர்களா, நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளே ஆறுகளையும் ஓடச் செய்வேன். வாழ்வில் இருக்கிற அவாந்திரம் போல இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், அதை கண்டு தொய்ந்து போகிற என் ஜனமே உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் வனாந்திரம் நினைத்திருக்க அந்த போராட்டத்துக்கு ஒரு வழியையும், அந்த போராட்டத்தில் ஆறுகளைப் போல ஒரு செழிப்பையும் அவர் கட்டளையிட போகிறார். ஆனால் வனாந்திரத்துக்கான சொல்யூஷன், உங்கள் பாடுகளுக்கான ஒரு வழி, ஒரு பாதை ஏற்படுத்தி அந்த பாதையில் ஆறுகளைப் போல என்ன பண்ணுறாரு, செழிப்பை பாய செய்யப்போகிறார். ஆமேன். என் அன்பான தேவஜனமே, 2025 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தொய்ந்து போன ஆண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு சொன்னது போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல உங்களை ஆசீர்வதிப்பார். நீர்ப்பாய்ச்சல் எப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சல்? தொய்ந்து போவதில்லை. உங்கள் ஆத்துமாக்கள் உங்கள் வாழ்வின் 2026ஆம் ஆண்டு தொய்ந்து போவதில்லை. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த 2026ஆம் ஆண்டு புது வருடத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். அந்த நீர்ப்பாய்ச்சல தோட்டம் எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாமல் இருக்குமா? அதே போல் இந்த 2026 எங்களை தொய்ந்து போகாமல் கர்த்தர் பாதுகாக்க நன்றி. எங்கள் ஆத்துமாக்கள் தொய்ந்து போவதில்லை. படிப்பில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில் இனிமேல் எங்கள் வாழ்வில் தொய்வதில்லை, தொய்ந்து போகிற நிலைமை வருவதில்லை. ஏன்னா ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், அந்த நீர்ப்பாய்ச்சல் புதிய காரியங்களை செய்கிற நீர்ப்பாய்ச்சலாக எங்கள் வாழ்வில் இருக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சலில் அவாந்திரத்தில் வனாந்திரத்தில் வழியும் ஆறுகளை ஓடச் செய்யும். இது எங்கள் வாழ்வில் இருக்கும்போது நாங்கள் தொய்ந்து போவதில்லை. எங்கள் வாழ்வு நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல செழித்து இருக்கும். அப்படியாய்ப்பட்ட இந்த ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் என்னோடு ஜெபிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போ இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2026ஆம் ஆண்டு இவர்கள் சொல்லணும், கர்த்தர் சொன்னபடியே நான் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல இருந்தேன், வற்றாத நீரூற்றை போல இருந்தேன், ஆத்துமாக்கள் என் வாழ்வு எதுவுமே தொய்ந்து போக கடவுள் விடலை அப்படின்னு சொல்லத்துக்கு அந்த ஜனங்களை சாட்சியா நேர்த்துங்கப்பா. காத்துக்கொள்ள நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைன்னா எங்கள் இதில் நாங்கள் போட்டிருக்கோம், அந்த அந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து கொள்ளுங்கள். ஜெப விண்ணப்பம் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.